பிரியமான சகோதர சகோதரிகளே, புத்தர் தனது 34வது வயதிலே தீட்சை பெற்றார், ஞானம் அடைந்தார். அவரை பற்றி நமக்கு தெரியும். அரண்மனை வாழ்வு, சொகுசான வாழ்வு, அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சந்நியாசியாக காட்டுக்கு சென்றார். போதி மரத்தடியில் இருந்து அதிகமாக தீவிரமாக தியானம் செய்வதிலே ஈடுபட்டு கொண்டும் தீவிரமாக தனது வழியை, போதனையை சீடர்களுக்கும் மக்களுக்கும் போதித்து கொண்டும் வாழ்ந்து வந்தார். அப்போ ஞானம் பெற்றுட்டார் 34 வயசில். அப்போ அவருக்கு மோட்சத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டது, சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. அப்போது சீடர்கள் வந்து, குருவே, நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சது பயன் கிடச்சிருச்சு, நமக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்குது, வாங்க குருவே, உங்களுக்காக இருக்குது, நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்கள், நீங்கள் தீட்சை பெற்று விட்டீர்கள். அப்போ கௌதம புத்தர் போனாரா? சொர்க்கத்துக்கு போனாரா? வாசலுக்கு போனாரா? போகவில்லை, செல்லவில்லை. நான் இப்போ போக மாட்டேன். குருவே, எதுக்கு? இன்னும் நான் நிறைய போதிக்க வேண்டும், இன்னும் நான் நிறைய ஆண்டுகள் வாழ வேண்டும், இன்னும் நிறைய சீடர்கள் உருவாக வேண்டும், நீங்கள் முதலிலே போக வேண்டும், அதன் பிறகு நான் போவேன் என்று சொல்லி அவர் தனது போதனையை பல இடங்களுக்கும் போதிக்க ஆரம்பித்தார். பல சீடர்கள், பல பேர் ஞானம் பெற்றார்கள். அவர்களெல்லாம் சொர்க்க வாசலுக்கு உள்ளே சென்றார்கள். கடைசியிலே புத்தருக்கு வயது முதிர்ந்து விட்டது. வயது மூப்பு காரணமாக அவர் இறந்தார். கடைசியாக சொர்க்கத்திற்கு சென்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் போய் முதல்ல உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்துவிட்டு வருவேன், பின்னர் உங்களை நாங்கள் அங்கே அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இயேசுவும் நம்ம முதல்ல போயிடணும் அப்படின்னு இல்லை. இயேசுவும் நாம் எல்லாரும் மீட்பு பெற வேண்டும், நாம் எல்லாரும் விடுதலை பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும். அதுக்காகத்தான் இயேசு போதித்தார், உயிர்த்தார், இன்றும் நம்மோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரை நான் எல்லாரும் உங்களோடு இருப்பேன், நீங்கள் எல்லாரும் மீட்படைய வேண்டும். அதுதான் இயேசுனுடைய ஆசை. அப்போது இப்படி சொன்ன உடனே தோமையார் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீங்கள் எங்கே போகிறீர்னே தெரியாது, அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி வழி தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இயேசு நம்ம பார்க்குறோம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நானே வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வழிங்கிறது இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? தோமையார் மதுரைக்கு போகிறதுக்கு வழி எப்படி, என்ன சென்னைக்கு போகிறதுக்கு வழி எப்படி, ரூட்டு கேட்போம்ல நம்ம சில ஊருக்கு போகணும் அப்படின்னா, அந்த மாதிரி உள்ள பாதை, அந்த வழியை நினச்சிக்கிட்டார். ஆனால் இயேசு சொல்கிற அந்த வழி, பாதை அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். நெறி. அப்போ இயேசுவினுடைய வழி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு நெறி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, இயேசுவினுடைய கோட்பாடு, இயேசுவினுடைய ஒழுங்கு நெறிகள், இயேசுவினுடைய படிப்பினை, அவருடைய போதனை, அவருடைய வார்த்தை. சுருக்கமாக இறையாட்சி, இயேசுனுடைய இறையாட்சி பண்புகள், அதுதான் வழி அப்படின்னு சொல்கிறது. இது நாம் பார்க்கலாம். திருத்தூதர் பணிகள் 19ஆம் அதிகாரம் 9:23. அக்காலத்தில் கிறிஸ்தவ நெறியை குறித்து எபேசில் பெருங்கலகம் ஏற்பட்டது. கிறிஸ்துவ நெறி குறித்து எபேசில் ஒரு பெரிய கலகமே ஏற்பட்டு போச்சு. 9வது வசனம் வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 19:9. சிலர் கடின உள்ளத்தோராய் நம்ப மறுத்து திரண்டிருந்த மக்கள் முன்னால் இந்நெறியை இகழ்ந்து பேசினர். நெறியை, இயேசுடைய நெறியை இகழ்ந்து பேசினாங்க. 8வது வசனம் வாசிங்க. பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். அப்போ இறையாட்சி பற்றி பவுலடியார் போதிக்கிறார். இயேசுனுடைய இறையாட்சியினுடைய பண்புகள்,
நீதி, உண்மை, அன்பு, சமத்துவம், அவ்வளவுதான். அப்போ இதை சிலர் ஏற்றுக்கொள்றாங்க, சிலர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இதுதான் நெறி, இதுதான் இயேசு காட்டக்கூடிய அந்த பாதை அப்படிங்கிறது. திருத்துதர் பணிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போ ஏன் நம்ப மறுத்தாங்க? பவுலடியாரே இந்த கிறிஸ்துவ நெறியை அழிக்க நினைத்தார். ஏனெனில் பழைய ஏற்பாட்டு சட்டம், மோசே சட்டம், யாவே இறைவன், அதுதான் அவங்களுக்கு. இயேசு புதுசா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நெறியை கொண்டு வராரு. அப்போ இது தப்பு, இது அப்படியே முரண்பாடாக இருக்கிறது. பழைய மோசே சட்டத்திற்கும் பழைய ஏற்பாட்டு சட்டத்திற்கும் இயேசு காட்டுகின்ற அந்த வழி, அந்த நெறிக்கும் முரண்பாடாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு கலகம் ஏற்படுது. எபேசில் நிறைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார். பவுலடியாரும் அதுக்கு தான் துன்புறுத்துறாரு, முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் துன்புறுத்துறாரு. அதைத்தான் நாம 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன், சாவும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். அப்போ அவங்களுடைய மோசே சட்டம் பழைய ஏற்பாட்டு தோரா சட்டத்திற்கும் இயேசுனுடையதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருந்துச்சு. அதனால இது தப்பு, இவர் குழப்புறாரு, இயேசு சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பவுலடியார் துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். ஆனால் அதே பவுலடியார் பின்னால் உணர்ந்து கொண்டு இதுதான் உண்மை, இயேசுனுடைய உண்மையான நெறி என்பது இதுதான், இறையாட்சியினுடைய பண்புகள் தான் மோசே சட்டத்தை விட உயர்ந்தது, நீதி, அன்பு, உண்மை, சமத்துவம் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தி பவுலடியார் நிறைய இடங்களுக்கு போதித்தார். சார், இதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ரொம்ப நடைமுறைக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். புனித அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அருமையான ஒரு உதாரணம். அன்னை தெரசா மீது குற்றம் சாட்டப்படுகிறது. என்ன குற்றம் சாட்டப்படுகிறது? நீங்கள் இயேசுவை பற்றி போதிச்சு எல்லாத்தையும் கிறிஸ்தவ மதத்துக்கு மதமாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அரசிடமிருந்து அதை விசாரித்து முடிவு சொல்வதற்காக ஒரு குழுவானது அனுப்பப்பட்டது. அப்போ அவங்க போகிறாங்க, போய் அன்னை தெரசா மடத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். எல்லாம் பச்சிளம் குழந்தைகள், நோயாளர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவங்க, சாகும் தருவாயில் இருக்கக்கூடியவங்க எல்லாம், அவங்களெல்லாம் அந்த அருள் சகோதரிகள் அவங்கள பராமரித்து அவங்கள பேணி வளர்க்குறது, மருந்து போடுறது, நாத்தம் புண்ணை கழுவுறது, அவங்கள அரவணைக்கிறது, குளிப்பாட்டுறது. ஐயோ, இவங்களுக்கு அப்படி உள்ள நுழைஞ்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சுது. அப்போ அன்னை தெரசாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த இயேசு உங்களை போல நீங்கள் செய்கிறீங்களே இந்த பணிகளை போல இயேசு நல்லவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அன்னை தெரசா சொல்கிறாங்க, என்னை விட பல மடங்கு நல்லவர் இயேசு கிறிஸ்து. அப்போ உடனே அந்த விசாரிக்க வந்த குழுவினர் கேட்குறாங்க, அப்போ அந்த இயேசுவை எங்களுக்கு காட்டுங்க, உங்கள் மேலே குற்றம் வந்திருக்கு, குற்றச்சாட்டு சுத்திருக்கு, இயேசுவை எங்களுக்கு காட்டுங்க. அப்போ அன்னை தெரசா சொன்னாங்க, இயேசுவை நாங்கள் காட்ட தேவையில்லை, இதோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல இந்த செயல்பாடுகள், இங்கே தான் இயேசு இருக்கிறாரு, இந்த பிள்ளைகளில் தான் இயேசு இருக்கிறார், இந்த கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், பச்சிளம் குழந்தைகள், வயோதிகர்கள். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே, சின்னஞ்சிறு என் சகோதர சகோதரிகளுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்போ இவங்க முகத்தில் என்ன பார்க்கலாம்? இயேசுவை பார்க்கணுமா? இவங்களை பாருங்க, அடிபட்டவங்க, மிதிப்பட்டவங்க, ஏழைகள், சின்ன குழந்தைகள், அனாதைகள், வயோதி, இவங்களில் தான் இயேசு இருக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமே போயிடுச்சு. நாங்கள் நினச்சோம் நீங்கள் இயேசுவை பற்றி போதிப்பீங்க, மனமாற்றம் கொடுப்பீங்க, ஞானஸ்நானம் போட்டு தண்ணி ஊற்றுவீங்க அப்படின்லாம் நாங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, உங்களை நாங்கள் அப்படி தான் பார்க்க வந்தோம். ஆனால் உண்மையிலே இங்கே பார்த்தது நீங்கள் எதையும் பேசவில்லை, நீங்கள் செய்கிறீர்கள். அரசாங்கம் நாங்கள் செய்ய வேண்டிய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே எங்களுக்கு கேவலமாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுதே போகிறோம், அதிலும் சிறப்பாக நாங்கள் இந்த பணியை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம், நாங்களும் பாதி பேர் மனம் மாறுறோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நெஞ்சம் நெகிழ்ந்த அந்த நிகழ்வு சென்றார்களாம். அன்புக்குரியவர்களே, இதுதான் இயேசுனுடைய அந்த நானே வழி அப்படின்னு சொல்கிறாருல்ல இயேசு, அதுக்கு அர்த்தம் இதுதான் இயேசுனுடைய இறையாட்சி பண்புகள். அதை நாம் செய்யணும். இன்னும் ஒரு உதாரணம், அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த அதே உதாரணம்.
ஒரு இந்து மதத்தை சார்ந்த காளி தெய்வத்தை வழிபட்ட பூசாரி ஒருவர். அவருக்கு ஒரு நோய், என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவர் அங்கே இருக்கிறாங்க. கடைசியில் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் நெருங்கிட்டார். அப்போது அன்னை தெரசா மற்ற சகோதரிகிட்ட சொல்கிறாங்க, அங்கே இருக்கு பாருங்க, அந்த மருந்தை எடுத்து கொண்டு வாங்க. ஏன்னா அந்த மருந்து விலை உயர்ந்த மருந்து, கிடைக்காது, அது ஒன்று தான் இருக்குது. அப்போ அவங்க செவிலியர்கள் சொல்லிட்டாங்க, கண்ணை காட்டி அப்படிங்கிறாங்க அன்னை தெரசாட்ட. இவருக்கு போய் நம்ம அதை கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறாங்க, வேண்டாம். உடனே அன்னை தெரசா என்ன சொல்கிறாங்க, உடனே அதை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அன்னை தெரசாவை போய் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து அந்த இந்து பூசாரிக்கு கொடுத்தார். அவர் உயிர் பிழைத்து கொண்டார். அந்த இந்து பூசாரி உயிர் பிழைச்ச உடனே அன்னை தெரசாவை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா, நான் இத்தனை வருஷமாக கல்லிலே கடவுளை கண்டேன், இப்பொழுது எனது கண்ணால் கடவுளை பார்க்கிறேன், நீங்கள் தான் அம்மா உண்மையான கடவுள்னு சொல்லி வணங்கி மனம் மாறினார்கள். அப்போ இதுதான் இயேசு காட்டக்கூடிய வழி அப்படின்னு சொல்கிறதுக்கு யதார்த்தமான உண்மை, இயேசுனுடைய இறையாட்சி பண்புகள். இதை நாம் பார்க்கும் பொழுது இந்த இயேசுனுடைய வழியை பின்பற்றினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத திருப்பாடல் 119 நாம் அருமையாக பார்க்கலாம். 1-2 வாசியுங்கள். அப்போது அவருடைய வழியை, ஒழுங்குமுறைகளை, அவருடைய இதுகளை பின்பற்றும் பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். 24வது வசனம், உமது ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகிறது. எனவே இயேசுனுடைய வழி, அவருடைய கோட்பாடுகள் நமக்கு இன்பம் தருகிறது. திருப்பாடல் 27:11, ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பித்தருளும், என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பித்தருளும், அதுதான் எனக்கு வேணும். திருப்பாடல் 32:8, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர், அப்போ அந்த வழியை தான் நாம் பின்பற்றணும். இன்னைக்கு நிறைய வழிகள் இருக்கிறது, நிறைய அலைபேசி, நிறைய தொலைத்தொடர்பு சாதனங்கள், நிறைய இன்றைக்கி சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிகள் நிறைய இருக்கிறது. ஆனால் நாம் அதை தான் பின்பற்றுறோம், அதுக்கு தான் அடிமையாகி போகிறோம், அது சொல்கிறதான் கேட்போம். இன்றைக்கி ஏஐ உலகம், செயற்கை நுண்ணறிவு அந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்ம எதுவுமே வீட்டில் இருந்து ஒரு அலைபேசி முன்னில் செயற்கை நுண்ணறிவு அந்த செயலியை நாம் இது பண்ணால் போதும், அதுவே எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்துரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சு கொடுக்கும். அந்த அளவுக்கு முன்னேறிய ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த வழியை தான் பின்பற்றுறோம். ஆனால் அது கொடுக்கக்கூடிய இன்பம், மகிழ்ச்சி கொஞ்ச நேரம்தான். ஆனால் கடவுளினுடைய கட்டளைகள், கடவுளினுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றும் போது அது நிலையான ஒரு இன்பமாக இருக்கும். இன்றைக்கி மது குடிக்கிறாங்க, அலைபேசிக்கு அடிமையாகிறாங்க, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்குது. எத்தனை நேரத்துக்கு, எவ்வளோ நேரத்துக்கு? ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் குடும்பத்தில் எவ்வளோ பாதிப்பு. ஆனால் இந்த ஆண்டவருடைய வார்த்தை, இந்த ஆண்டவருடைய வழி, இதுதான் நமக்கு இன்பம் பயக்கும், இதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரக்கூடியது அன்புக்குரியவர்களே. எனவே இந்த இயேசு தரக்கூடிய இந்த வழியை தான் பின்பற்ற வேண்டும், இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. எனவே அடிமை தலையிலிருந்து இன்னைக்கு இளைய தலைமுறைகள், பெரியவர்கள் கூட நிறைய பேர் இன்னைக்கு நிறைய தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஏன் அந்த தீய பழக்கங்களுக்கு? அது எனக்கு இன்பம் தருது, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு எவ்வளோ இன்பம் தருது. எனவே அதை நாம் இருக்க வேண்டும், அதுதான் வழி. சரி, இன்னைக்கு 2ஆம் வாசகத்திற்கு வாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல் ஆயிற்று, மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விளைச்செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அருமையான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதாவது கட்டடம் கட்டும் பொழுது மூளைக்கல் முக்கியம், அப்படி தானே? மூளைக்கல் நாம் அடிக்கல் நாட்டும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? 4-5 செங்கலை வச்சு அப்படி வச்சு வைக்கிறோம். அது பிறகு கொஞ்சம் நாள் கழித்து நாம் கட்டடம் கட்டுவோம், சரிதானே?
ஆனால் அங்கே இஸ்ரேல் நாட்டில் எப்படி அப்படின்னா கல் தான், கட்டடங்கள் எல்லாமே கல்லால் கட்டப்பட்டது, கல்லை அப்படி இப்படி அடிக்கடிக்கு வைப்பாங்க, அவ்வளோதான். சரிதானே? ஏன்னா பாறை பகுதி தான் அங்கே உள்ள இடங்கள் எல்லாமே. அப்போ இந்த மூலைக்கல்னு ஒன்று உண்டு. அந்த மூலைக்கல்லை வந்து தேர்ந்தெடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். எல்லா கல்லையும் வச்சு கட்ட முடியாது. நமக்கு இங்கே செங்கல் ஒரே அளவு உள்ளதை வச்சு கட்டிடுறோம், அடிக்கல் மாதிரி நாட்டுறோம். அங்கே அப்படி கிடையாது. இந்த மூலைக்கல்லை வந்து பார்த்து தெரிந்து தேர்ந்தெடுக்க வேணும். ஏன்னா அந்த மூலைக்கல் நாம் அடுத்து அடுக்கு வைக்கிறோம்ல, சுற்றி வைக்கக்கூடிய கல்லில் பொருந்தணும், மற்ற கல் எல்லாம் பொருந்தணும். அதனால் இந்த மூலைக்கல்லை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அது பொருந்தாத, அதுக்கு சரிப்பட்டு வராத கல்லை என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி தூர போட்டுருவாங்க. அப்போது இந்த மூலைக்கல் யாரு அப்படி சொல்கிறார். மூலைக்கல் யாரு? திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 10 to 12 வரை வாசியுங்கள். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். அப்போ மூலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அந்த மூலைக்கல்லை தான் என்ன செஞ்சாங்க? கட்டுவோர் புறக்கணித்தாங்க, தூக்கி வீசினாங்க. இயேசுவை சித்திரவதை செய்தார்கள், இயேசுவை வெறுத்தார்கள், இயேசுவின் கொள்கைகளை மறுத்தார்கள், இயேசுவை சிலுவையில் அடித்து கொன்றார்கள். இந்த கல் வேண்டாம். அப்போ எந்த கல் வேண்டான்னு தூக்கி போட்டாங்களோ அதுதான் கட்டடத்துக்கு மூலைக்கல்லாக ஆயிற்று. அந்த இயேசு கிறிஸ்து, இந்த உயிர்த்த ஆண்டவர், அவர் தான் இன்னைக்கு இயேசுதான் மூலைக்கல்லாக இருக்கிறார். அவரை சுற்றி தான் நாம் எல்லாரும் சேர்ந்து எழுப்பப்பட்ட கட்டடமாக நாம் இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். தொடர்ந்து, கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி எல்லாம் கரெக்டாக, எல்லா கல்லும் கரெக்டாக பொருந்தணும். ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு உருவகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல். அவருக்கு அடுத்து திருத்தூதர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அடுத்து பொதுநிலையினர்கள். அப்போ இவங்கெல்லாம் அடித்தளம். இயேசு மூலைக்கல், இவங்கெல்லாம் அடித்தளம். அடுத்து மக்கள், இறைபணியாளர்கள், நம்மளாம் என்ன சைடு சோறு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான கோயிலாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு கட்டடத்திற்கு, ஒரு ஆலயத்திற்கு எது முக்கியம்? மூலைக்கல் முக்கியம். அந்த மூலைக்கல் யாரு? இயேசு. அப்போ நாம் எல்லாரும் எதில் பொருந்தி இருக்கிறோம்? இயேசுவில் பொருந்தி இருக்கிறோம். சரிதானே? அப்போ இயேசு கிறிஸ்துவிலே என்னை இணைந்தால் ஒழிய கட்டடம் நமது வாழ்க்கையிலே முழுமை பெற முடியாது. அதைத்தான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, திராட்சை செடி அந்த ஓமை அருமையாக சொல்லி, கிளையோடு இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்கும். நான் கிளை தனியாக போயிடுவேன், நான் செடியோடு இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே போல் நாமும் ஆண்டவரோடு இசைவாக பொருந்தணும். அப்போ அந்த அடிக்கல்லாகிய, அந்த மூலைக்கல்லாகிய ஆண்டவர் இயேசுவிலே நாம் உள்ளுர இணைந்து இருக்க வேண்டும். ஆனால் அவரை தான் என்ன செஞ்சாங்க? தூக்கி போட்டாங்க. இது கட்டடத்துக்கு தேவையில்லை, இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி தூக்கி ஒதுக்கப்பட்ட கல் அந்த ஆண்டவர் இயேசு தான் மூலைக்கல்லாக மாறி இன்னைக்கு கட்டடமாக வளர்ந்திருக்கிறது. பாருங்கள், இன்னைக்கு முதல் வாசகத்திற்கு வாருங்கள். மொழியை பற்றி ஒரு பிரச்சனை வருது. 2 மொழி பேசுவோருக்கிடையே பிரச்சனை. என்ன மொழிலாம்? எபிரேய மொழி, கிரேக்க மொழி பேசுவோர். எருசலேமிலே வாழக்கூடிய யூதர்கள் பேசக்கூடிய மொழி எபிரேய மொழி. அதுதான் பழைய ஏற்பாட்டு மொழி. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் எபிரேய மொழி தான். இப்போ மோசே தந்தை இறைவன் யாவே கடவுள் கொடுத்த அந்த மொழி பழைய மொழி. ஆனால் இங்கே அப்போ அந்த மொழி ஒரு மேன்மையான மொழியாகவும் உயர்வான மொழியாகவும், அந்த மொழி பேசக்கூடியவங்க உயர்வானவர்கள், மேலானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. கிரேக்க மொழி எப்படி வந்துச்சுன்னா பண்பாட்டு கலாச்சார மொழி. அது எப்படின்னா, இந்த இஸ்ரேல்
பல போர் தொடுப்புகள், படையெடுப்புகள், இதனால் மக்கள் அங்கங்கே நாடு கடத்தப்பட்டாங்க. அப்போ வந்த கலாச்சார பண்பாட்டு மொழி தான் இந்த கிரேக்க மொழி. அப்போ இது ஒரு பின்தங்கிய மொழி, இது ஒரு தரக்குறைவான மொழி. அடுத்து புறவினத்தவர்கள் பேசக்கூடிய மொழி கிரேக்க மொழி. அப்போது இவங்கள் தரம் குறைந்தவர்கள், தாழ்வானவர். அப்போ இந்த வேறுபாடு இருந்துச்சு. இதே இது அவங்க சாப்பிடும் பொழுதும் உணவருந்து பொழுதும் இந்த சிக்கல் வருது. அப்போ இந்த கிரேக்க மொழி பேசக்கூடிய கைம்பெண்கள், புறவினத்தை சார்ந்த கைம்பெண்கள், ஏற்கனவே அவங்க கைம்பெண்கள், அவங்க பந்தியில் சரியாக கவனிக்கப்படலை. அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க, எல்லாம் அங்கே ஒரு சமத்துவம் ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ உடனே திருத்தொண்டர்களை நியமிக்கிறார்கள். அப்போ நாங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியை விட்டுட்டு இதில் வர முடியாது, நீங்கள் இதை பாருங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், அறிவும் ஞானமும் குறிப்பாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். முதல் வாசகத்தில் நாம் அருமையாக வாஸ்தவம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நாம் அருமையாக வாஸ்தவம். முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1-7 வரை உள்ள பகுதிகளில் நாம் இதை பார்க்கலாம். திருத்தொண்டர்களை நியமித்தார். அப்போ தூய ஆவி நிறைந்த 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ பந்தி பரிமாறுறது எவ்வளவு முக்கியமான பணி பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர். அப்போ பந்தி பரிமாறுறவங்க எவ்வளோ முக்கியமானவங்க, பேர் பெற்றவங்க. அப்போ நாமளும் இனிமேல் என்ன செய்யணும், பந்தி பரிமாறணும். அதுதான் தாய்மார்கள் எல்லாம், அன்னைமார்கள் பந்தி பரிமாறுறாங்க. அவங்க பேர் பெற்றவங்க, அவங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவங்க. தாய், எல்லா தாயும் சின்ன பிள்ளையிலேருந்தே அமுது ஊட்டி வளர்க்குறாங்க பாருங்க. சார், அப்போ இப்போ நாம் வாழ்கின்ற சமூகத்தில் இன்னைக்கு நிறைய உலக நாடுகளுக்கிடையே என்ன இதான் அந்த ஏற்ற தாழ்வுகள், மொழியினால், இனத்தினால், ஊரை வைத்துக்கொண்டு, இன்னும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, படிப்பை வைத்துக்கொண்டு, இன்னும் நிறைய பொருட்களை வைத்துக்கொண்டு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபடுத்தி இன்னைக்கு உலகம், சமூகம், ஊர் எல்லாத்துலேயும் இந்த வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு அது இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். வெரி குட். நீ எல்லாருமே, நாம் எல்லாரும் ஒன்று தான், நமக்குள்ள வேறுபாடு கிடையாது. நீ கிறிஸ்தவனாக இருக்கிறீன்னா நீ வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. நாம் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றோம் என்றால் நாம் அனைவரும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். அந்த மூலைக்கல்லாகி ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்றால் நாம் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. மக்கள் நம்மளிடையே பிளவுகள் உண்டாகக்கூடாது, நம்மளிடையே சண்டை சச்சரவுகள் உண்டாகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களையும் சண்டை, எல்லா கணவன் மனைவிகளுக்கிடையே இன்னைக்கு மனமுறிவு சீட்டுகள் நீதிமன்றங்களிலே எவ்வளவு இது இருக்குது பாருங்க. அதுதான் பவுலடியார் தெளிவாக சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 4-6 வரை வாசிங்க. நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறு ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாம் ஒன்று, நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இயேசு, எல்லாம் ஒருவர், திருமுழுக்கு எல்லாம் ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது நமது கிறிஸ்தவத்திலே நமக்குள்ளே ஏன் பாகுபாடுகள், ஏன் பிரிவினைகள், ஏன் ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? நான் தான் உயர்ந்தவன், நீ தான் தாழ்ந்தவன், நான் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும், நான் மட்டும்தான் அன்பிய பொறுப்பாளராக கடைசி வரை இருப்பேன், நான் மட்டும்தான் சபை தலைவராக இருப்பேன், நான் மட்டும்தான் ஊர் நிர்வாகத்தில் இருப்பேன், மற்றவங்க வரவே விட மாட்டேன், இப்படிலாம் இருக்குது பாருங்க. எல்லாருமே வர வேண்டும், எல்லாருமே சமம். அப்போ இந்த வேறுபாடுகள் இருக்குது. என் குடும்பம் தான் உயர்ந்தது, உன் குடும்பம் தாழ்வான குடும்பம், இப்படிலாம் பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தில், நம்ம கிறிஸ்தவத்திலே இருக்குது. அப்போ நம்ம கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்றதுக்கு வெட்கமடையணும், கேவலப்படணும். நாமெல்லாம் ஒரே திருமுழுக்கு தான் பெற்றோம், ஒரே இயேசு தான், ஒரே நம்பிக்கை தான். ஆனால் இன்னைக்கு ஏன் திருச்சபை இப்படி இருக்குது? இன்னைக்கு திருச்சபையானது சிதறுண்ட மந்தையாக இருக்கிறது, சிதறுண்ட மந்தையாக இருக்கிறது. எனவே நாம் ஒன்று சேர வேண்டும். நல்ல ஆயன் இயேசு, மூலைக்கல் இயேசு, அவரிலே ஒன்றாக இணைவோம், அவருடைய வழியை பின்பற்றுவோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன்.